அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இருந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் முதல் செய்தி பார்த்தீங்கன்னா, சுலபேகாத்தில் ஏரியாவில் 20 கிலோ சாபுடன் வளைகுடா நாட்டவர் ஒருத்தர் கைதாயிருக்கிறார். ஸோ இந்த போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் தொடர்ந்து இதில் வரக்கூடிய வருமானத்தினுடைய வெகுமதியை கண்டவர்கள் திரும்ப அந்த செயலை செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பேய் ஓட்டுவதற்காக இங்கே ஒரு மஹ்பூலாவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பங்களாதேஷ்காரரும் ஒரு குவைத்து நாட்டவரும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த பேயோட்டுவது என்பது ஒரு முக்காலத்தில் இருந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயங்களாக இருந்தது. அது இன்னும் அரபிக் நாடுகளில் அதை எப்படியாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் செயல்படுத்தி கொண்டு அதுக்கான ஒரு மருந்து வகையெல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு மருந்து, எவ்வளோ ஒரு தைலம், எவ்வளோ ஒரு பொட்டலங்கள், எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கான ஒரு மூட நம்பிக்கைகளோடு இந்த செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அடுத்த ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, ஒரு கடன் மற்றும் தகராறு கொண்ட ஒரு பங்களாதேஷ்காரர் ஒரு துயரமான முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கார். இந்த போஸ்ட்டை பார்க்கக்கூடிய நீங்கள், அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, தொடர் தன்னுடைய வேலையில் இருக்கக்கூடியவர் நைட்டு டைம் வேலையில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய உடல்நிலை பாதிப்பினால் நான் பகல் நேரத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் போதும் அந்த முதலாளி அவருக்கு வேலைக்கு போக வேண்டாம், அவர்கிட்ட ஏற்குமாறான சில விஷயங்களை பேசுனதுனால அவர் ஏற்கனவே அந்த பங்களாதேஷ்காரர் என்ன செஞ்சுருக்காருன்னா, கடன் தொல்லையில் இருந்ததுனால மழை உடைச்சதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு செய்திகளை பார்க்க முடிகிறது. அடுத்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, குவைத் ஏர்வேஸ் ஒரு வித்தியாசமான ஒரு பேக்கேஜுகளை அறிமுகம் செஞ்சுருக்கு. 4 விதமான பேக்கேஜ். அதில் சாமான் இல்லாமல் பயணம் செல்லக்கூடிய ஒரு பேக்கேஜ், 32 கிலோ கொண்ட ஒரு பேக்கேஜ், 23 கிலோ கொண்ட ஒரு பேக்கேஜ், அதாவது 23 கிலோவில் தனியாகவும் போகலாம், 46 கிலோ கொண்ட பேக்கேஜ்களும் போட்டுக்கொண்டு போகலாம். இந்த மாதிரியான சில வசதிகள் இந்த டிக்கெட்டினுடைய மாற்றங்கள் ஏற்படும் என்ற ஒரு நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு குவைத்தில் கடுமையான தண்டனைக்கு பிறகு என்ன செய்யப்படுத்திருக்கு அப்படின்னா, போதை மருந்துகள் 13.9% குறைந்து உள்ளதாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஒரு புள்ளி விவரத்தை தந்திருக்கிறது. நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுது நச்செய்தியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத்.